ஆதர் நியூஸ் நேயர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். விழுப்புரம் புதுச்சேரி பயணிகளின் ரயில் தடம் புரண்டு விபத்து. தடைப்பட்ட சென்னை தென் மாவட்டங்களுக்கு இடையேயான ரயில் போக்குவரத்து. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழ் மக்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. இனம், மண், விளைச்சல் என அனைத்திற்கும் சேர்த்து கொண்டாடப்படும் விழாதான் பொங்கல் என பெருமிதம். கரூரில் காவல் நிலையங்களில் வைத்து கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா. மத வேறுபாடின்றி எல்லா மதத்தினரும் பங்கேற்று கொண்டாட்டம். காஞ்சிபுரம் அருகே பொங்கலை ஒட்டி 3000 கிலோ செங்கரும்பாலான மாட்டு வண்டி வடிவமைப்பு. உழவு தொழிலின் பெருமையை போற்றும் ஒரு விவசாய குடும்பம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டின் போது திடீரென வாடிவாசலில் படுத்துக் கொண்ட காளை. உடல் நலம் பாதிப்பால் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. புதுக்கோட்டை அருகே மனநலம் குன்றிய பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. கோவில் பூசாரியை கைது செய்து போலீஸ் நடவடிக்கை. விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று பொங்கல் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதேபோல் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பாக தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகள் பொங்கல் வைத்து கொண்டாடினார்கள். பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்தும் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட கட்சியினர் 5 பானைகளில் பொங்கல் வைத்தனர். பொங்கலோ பொங்கல் என அங்கிருந்த பெண்கள் குலவையிட்டு பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் காவல் நிலையங்களில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் ஒருங்கிணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் விழாவில் போலீசார் ஒரே வண்ணத்திலான பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டனர். கரூர் நகரம் மற்றும் தாந்தோணிமலை காவல் நிலையத்தில் காவல்துறை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. காவல் நிலையம் முன்பு மண்பானை வைத்து பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, நெய் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு பொங்கல் வைக்கப்பட்டது. கரூர் நகர் காவல் நிலைய காவலர்கள் அனைவரும் ஒரே வண்ணத்திலான பாரம்பரிய உடை அணிந்தபடி பொங்கல் விழாவை கொண்டாடினர். இதேபோல் தாந்தோணிமலை காவல் நிலையத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மத வேறுபாடுகள் இன்றி இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தேவாலய அருள்தந்தை கலந்து கொண்டு இறைவனை வேண்டியும் பள்ளிவாசலிலிருந்து வந்திருந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் துவா ஓதியும் காவலர்களுடன் தைப்பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். தூத்துக்குடியில் உள்ள ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் 50 பானைகளில் பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. குருஸ்புரம் புனித சூசையப்பர் ஆலயத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள். அங்குள்ள அனைத்து சபைகளிலும் செயல்படும் அன்பியம் அமைப்பு சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 50 பானைகளில் பொங்கல் தயார் செய்யப்பட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. சூசையப்பர் ஆலய பங்கு தந்தை கிஷோக் முன்னிலையில் ஆலயத்திற்கு வந்த அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது. இந்த பொங்கல் விழாவில் வரும் ஆண்டில் இயற்கை பேரிடர் இன்றி அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ பிரார்த்தனை செய்யப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்களுக்கு ஏற்பட்ட காயம், களத்தில் வீரர்கள் மோதிக்கொண்டது மற்றும் பெண்கள் வளர்ப்பில் ஆளாக்கப்பட்ட காளைகளின் வெற்றி பெற்றது குறித்த பல நிகழ்வுகளை களத்திலிருந்து நேரடியாக வழங்குகிறார் எமது செய்தியாளர் உதயகுமார். அதனை இப்பொழுது காணலாம். ஆதர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நாம் ஆதர் நியூஸ் வழியாக நேரலையும் அதே போன்று பல்வேறு தகவல்களையும் நாம் கொடுத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரைக்கும் 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சிறப்பாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது என்று இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போன்று மாடுபிடி காலை உரிமையாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக இங்கே அதாவது பார்த்தீங்கன்னா அவனியாபுரத்தில் இந்த பகுதியில் முழுமையாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் ரோடு குருநாதர் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா முழுமையாகவே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. பிரம்மாண்டமான ஏற்பாடுகளோடு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு பார்வையாளர்களுக்கென ஒரு பகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காவல்துறையினர் முழுமையாக பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. மருத்துவ குழு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இங்கே இருந்தாலும் கூட மாடுபிடி வீரர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க. சிலருக்கு கைமுறிவு ஏற்பட்டிருக்கு. ஒரு நெற்றியிலே மாட்டின் கொம்பு வந்து பட்டு அதுக்கு அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து செல்வது. ஏனென்றால் இங்கே ரெஸ்கியூ டீம் வந்து தொடர்ச்சியாகவே இங்கே ரெடியாக தயாராக வச்சிருக்காங்க. மருத்துவ குழுவும் தயாராக இருக்குது. அதே போல் ஒரு கால்நடை மாடு வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துக்கவே முடியாமல் படுத்துடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டையும் பார்த்தீங்கன்னா உடனடியாக கால்நடை மருத்துவர்கள் உடனடியாக அவர்களை ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து எடுத்து செல்லப்படுது. இன்னொரு கூடுதலான விஷயம் சொல்லணும்னா இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே நார் பஞ்சுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நார் பஞ்சுகளை பார்த்தீங்கன்னா மாடுபிடி வீட்டுகள் வரும்போது சரி, மாடுகள் வரும்போது சரி, அது கழுத்திருக்கக்கூடிய மாலைகள் இருக்கக்கூடிய பூக்கள் அதே போன்று அந்த பூநார்கள் எல்லாம் கீழே விழுந்துடும். இங்கே குப்பைகள் அதிகமாகினால்
உடனடியாக ஒரு போட்டி முடிந்த உடனே அடுத்தபடியாகவே மாநகராட்சி மதுரை மாநகராட்சி ஊழியர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் என்று சொன்னால் முடிந்தவுடனாகவே இந்த களத்தை தயார் செய்வது, இங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை சுத்தம் செய்வது என்பது பல விஷயங்களை அவர்கள் செய்துட்டு இருக்காங்க. அதே போன்று மருத்துவ குழுவும் சிறப்பாக செயல்பட்டிருக்குது, காவல்துறையும் சிறப்பாக செயல்பட்டிருக்குது. அந்த விழாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடுபிடி வீரர்களுக்கு காலை ஒரு மடங்கும் சில சலசலப்பு ஏற்படுது, சிலருக்கு சண்டைகள்லாம் நடந்தது. அதையும் நம்ம காட்சியாக பார்த்துருக்கோம், காட்சி வேலாக இருக்கிறது. என்ன அப்படின்னா மாடுகளை பிடிக்கும் பொழுது அந்த மாடுகளை பார்த்தீங்கன்னா திமிரி எழுவதற்காகவே மாட்டின் வால்களை முறுக்கி விடுகிறார்கள் என்று காளையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் இருக்கிறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ளது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்து ஏற்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா போலீசார் உடனடியாகவே அவர்களை தடுத்து நிறுத்தி அதுபோன்ற பிரச்சனையில் ஈடுபடக்கூடிய வீரர்களை உடனடியாக இங்கிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள். இப்படி பல சர்ச்சையும் இங்கு ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் மும்மரமாக ஜல்லிக்கட்டு போட்டவே விழாக்குழுவில் நாம் நடத்திருக்காங்க. தொடர்ச்சியாகவே அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இங்கு தான் இருக்கிறார்கள். அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்பாளர்களும் இங்கு இருக்கிறார்கள். இருப்பினும் இந்த போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் போது உடனடியாக அவர்கள் காவல்துறை அழைத்து காவல்துறை அந்த வீரர்களை உடனடியாக இங்கிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள். அப்படி அப்புறப்படுத்தும் போது எந்த ஒரு சலசலப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இது போன்று போலீசார் வந்து பாதுகாப்பில் ஈடுபடுறாங்க. இது ஒரு படத்தில் இருக்கு. இந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே பெண்கள், அதாவது பெண்கள் வளர்க்கக்கூடிய காளைகளுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. பெண்கள் வளர்க்கக்கூடிய காளைகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இதுவரையும் ஒரு 5க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து வளர்க்கின்ற அந்த காளைகள் வந்து போட்டியில் பங்கேற்றது. அந்த பெண்கள் வந்து வருவதற்காக தனி வரிசை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காளைகளுக்கு வேறு வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வளர்க்கக்கூடிய காளைகள் பிடிக்கப்பட்டு விட்டால் அந்த காளையை அடைக்கிட்டாங்கன்னா ஆனால் அவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுத்துறாங்க. அதே போன்று மாடுபிடி வீரர்கள் இந்த பெண்கள் வளர்க்கக்கூடிய காளைகளை பார்த்தீங்கன்னா பிடித்து விட்டு அவர்களுக்கு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அந்த பரிசை உடனடியாக அந்த பெண்களுக்கே கொடுக்கிறார். ஏனென்றால் பெண்களிடத்தில் இந்த காளை வளர்ப்பு என்பது அதிகமாக இருக்க வேண்டும், அவர்களும் ஆர்வமாக வளர்க்க வேண்டும் காளைகள் என்று அவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அந்த பரிசுகளை திரும்ப வழங்கப்படுகிறது. அதே போன்று விழாக்குழுவும் சிறப்பு பரிசுகளை வழங்கி அவர்களுக்கு கௌரவிக்கிறாங்க. இப்படி பரபரப்பாக நடைபெற்றக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சிறிது நேரம் நிறைவடைய இருக்கிறது. குறிப்பாக முதல் பரிசு வெல்லக்கூடிய அந்த மாடுபிடி வீரருக்கு 4 சக்கர வாகனம், அதாவது கார் பரிசாக கொடுக்க இருக்கிறாங்க. தமிழக அரசு துணை முதலமைச்சர் வழங்குகிறாரு. அதே போல சிறந்த மாடு, அதாவது காளையர்களால் அடக்க முடியாத மாட்டிற்கு பார்த்தீங்கன்னா சிறந்த பரிசாக தமிழக முதலமைச்சர் வழங்கக்கூடிய டிராக்டர் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அதுவும் இங்கு காட்சி பொருளாக இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், அதே போன்று பெரியவர்கள் முதலிருந்து சிறியவர்களையும் உற்சாகமாக பார்த்து கைகளை அசைத்து கைகளை தட்டி ஆராதனம் செய்து இங்கு வரக்கூடிய காளைகளையும் சரி காளையர்களையும் சரி உற்சாகப்படுத்தி வருகிறார்கள் என்று சொல்லலாம். இப்படி பல்வேறு சுவாரஸ்யமான இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் எந்த ஒரு வாகனங்களும் வராமல் இருப்பதற்காக போக்குவரத்து போலீசார்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த தடுப்புகளை அமைத்து பொதுமக்கள் பார்வைக்கு மட்டுமே வைக்கப்பட்டிருக்காங்க. காளையர்களுக்கான பாதுகாப்பு, காளையருக்கும் பாதுகாப்பு, காளையர்களுக்கும் பாதுகாப்பு, வரக்கூடிய பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் பாதுகாப்பு வசதிகள் மிக அருமையாக நடைபெற்றிருக்கிறது. இருப்பினும் இந்த இங்கே இன்னொரு சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா பரிசு பொருட்கள், ஏராளமான பரிசு பொருட்கள், ஸ்டீல் அண்டா, ஸ்டீல் தவளை, அதே போன்று அவர்களுக்கு ப்ரெஷர் குக்கர், கட்டில், சைக்கிள், தங்க நாணயம், வெள்ளி நாணயம் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜல்லிக்கட்டு பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கிறது. இதில் இன்னும் சற்று நேரத்தில் சிறந்த மாடுபிடி வீரர்கள் யார், சிறந்த மாடு யார் என்பது, யாருடைய மாடு சிறந்த மாடு என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவிக்க இருக்கிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த காளைகள் அடக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் சிறந்த மாடுபிடி வீரர்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை மொத்தமாக ஒரு குழுவாக அமைத்து அவர்களை களத்தில் இறக்கி விட போகிறாங்க. கடைசி களம் அதுவாக அப்படி அதில் வெற்றி பெறக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு பரிசு, குறிப்பாக கார், அந்த மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் பரிசும் வழங்கப்படுது. அதே போன்று 2வது பரிசாகவும் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்கள் காளை வளர்ப்பவர்களுக்கும் சரி அந்த காளை அடக்குபவர்களுக்கும் சரி தயார்படுத்தி வைக்கிறார்கள். வெகு விமர்சையாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் சிறப்பாகவும் உற்சாகமாகவும் ஜல்லிக்கட்டு நடைபெற்றிருப்பதை நாம் தொடர்ந்து ஆதன் நாம் பார்த்து வருகின்றோம். தொடர்ச்சியாக மேலும் பல தகவலை இந்த நிறைவடையும் பொழுது நாம் மேலும் கூடுதலாக உங்களுக்கு தர இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஒளிப்பதிவாளர் அன்புடன் செய்தியாளர் உதயகுமார். பொங்கல் திருநாளையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டிருக்கும் வாழ்த்து செய்தியில் மனிதர்களை மட்டுமின்றி மற்ற உயிரினத்தையும் தன்னோடு இணைத்து வாழ்ந்த சமூகம்தான் தமிழ் சமூகம். இனம், மண், மக்கள், விளைச்சல், உணவு இவை அனைத்திற்கும் சேர்த்து கொண்டாடப்படும்
ஒற்றை விழாதான் பொங்கல் பெருவிழா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கும் வாழ்த்து செய்தியில், உலகிலேயே இயற்கை கொண்டாட ஒரே இனம் தமிழினம்தான் என்றும், வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் இனமும் தமிழினம்தான் என்றும், தமிழர்கள் வாழ்க்கையில் தைத்திருநாளும் தமிழ் புத்தாண்டும் எல்லா நன்மைகளும் வழங்கட்டும் என்றும் அவர் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் வெளியிட்டிருக்கும் வாழ்த்து செய்தியில், சாதி மதம் இனம் கடந்து மக்களின் ஒற்றுமையை பறைசாற்றுவதே பொங்கல் திருநாள் என்றும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் பொது உடைமை சமூகத்தை சமைத்திடவே இந்த நாளில் உறுதி ஏற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டிருக்கும் வாழ்த்து செய்தியில், உலகமெங்கும் வாழ்ந்து வரும் தமிழ் சமூகம் உழைப்பை போற்றும் உன்னத திருநாளாக தை முதல் நாளை வழி வழியாக கொண்டாடி வருகிறது என தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தலைவர் OPS உள்ளிட்டோரும் தமிழக மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் அருகே பொங்கல் பண்டிகையொட்டி 3000 கிலோ செங்கரும்பினால் ஆன காளை மாடு, மாட்டு வண்டி ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் அருகே உள்ள குண்டகுளம் என்ற கிராமத்தை சேர்ந்த விவசாயி செந்தில்குமார் குடும்பத்தினர் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் பொழுது அது தொடர்பான கலைப்படைப்புகளை உருவாக்கி மக்களை மகிழ்வித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு பொங்கல் பானை, ஜல்லிக்கட்டு காளைகள் ஆகியவற்றை வடிவமைத்த அவர்கள் இம்முறை விவசாயிகளின் நண்பனான காளை மாடுகளை கௌரவிக்கும் வகையிலும், மாட்டு வண்டியின் சிறப்பை பறைசாற்றும் வகையிலும் 3000 கிலோ எடையுள்ள செங்கரும்பினால் ஆன உருவங்களை தத்துரூபமாக வடிவமைத்துள்ளனர். கடந்த ஒரு வார காலமாக இதனை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்ததாக அவர்கள் கூறியுள்ளனர். தொடர்ந்து 10 நாட்களுக்கு இவை பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்படும். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் 5வது சுற்றில் வாடிவாசலில் இருந்து துள்ளி குதித்து வந்த ஒரு காளை மீண்டும் வாடிவாசலுக்கே வந்து படுத்து கொண்டதால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கால்நடை ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு காளைக்கு சிகிச்சை அளிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஜல்லிக்கட்டு விளையாட்டு வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கால்நடை மருத்துவ முகாமில் அனுமதிக்கப்பட்டு அந்த காளைக்கு குளுக்கோஸ் ஏற்றப்பட்டது. இந்த சம்பவம் காரணமாக 6வது சுற்று போட்டி சற்று தாமதமானது. அதன் பிறகு தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் புதுச்சேரி இடையிலான பயணிகளின் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதால் அந்த வழியாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து இன்று காலை 5:25 மணியளவில் புதுச்சேரிக்கு புறப்பட்ட பயணிகளின் ரயில் சிறிது நேரத்தில் 6வது பெட்டி தண்டவாளத்தை விட்டு விலகியது. இதை அறிந்த ரயில் ஓட்டுநர் உடனடியாக ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. என்றாலும் அந்த பாதையில் பல மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி வரும் ரயில்களும், சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி புறப்படும் ரயில்களும் தாமதமாகின. தண்டவாளத்தை சீரமைக்கும் பணி முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கோவில் பூசாரியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கீழ்த்தானியத்தில் மாவயல் காட்டு ஐயனார் கோவிலில் பூசாரியாக முருகேசன் என்பவர் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் பேசும் திறன் குறையுடைய மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் ஆடைகள் கிழிந்த நிலையில் கோவில் பகுதிக்கு வந்துள்ளார். இதனை கண்ட பூசாரி முருகேசன் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் சின்னம்மாள் அளித்த புகாரின் பேரில் கோவில் பூசாரி முருகேசனை கைது செய்த காவல்துறையினர் பொன்னமராவதி நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளை ஊராட்சிக்குட்பட்ட சமத்துவபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நல்லமுத்து மாரியம்மன் கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் மிளகாய் யாகம் நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக யாகசாலையில் மிளகாய் வற்றல், அன்னவஸ்துக்கள் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு சிறப்பு அஷ்டோத்திர பூஜை நடைபெற்றது. இந்த யாகத்தில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 58,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. சென்னையில் நேற்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 58,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது.
இந்த நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 58,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 7,330 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.